அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? திடீர் அதிர்ஷ்டம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது? வாழ்க்கை முழுவதுமே மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குருவினுடைய பெயர்ச்சி முழுமையாக இந்த தமிழ் புது வருடத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது 12 இடங்களையும் வலுப்படுத்தக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பால் முக்கூட்டு கிரகமான சுக்கிரன், சூரியன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஜென்மராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய வேளையில் சூரியன் உச்சபலம் பெறும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகக்கூடிய ஒரு தருணமாகவும், வாழ்க்கை முழுவதும் மாறக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நல்லதையே விரும்பி நல்லதையே செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் துவக்கத்தில் இருந்தே பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் ராசியின் நாதர் இருக்கிறார். அவருடன் இணைந்து சனி வலம் வருகிறார். புதன் ஆகிய கிரகநிலைகள் மோட்சஸ்தானத்தை இந்த வருடத்தின் துவக்கத்தில் வெளிப்படுத்தும் போது சூரியன் ஜென்மராசியில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. அதே வேளையில் விரயஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக விரயம் உண்டு. அவை சுப விரயமாக இந்த தருணத்தில் ஏற்படும். திருமணம் உள்ளிட்ட பல சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய ராகு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக கடைசி 4 மாதங்களில் தொழில் ஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே உங்களது தேவைக்கேற்ப பணம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது ஆண்டு துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 7.5 சனி காலகட்டத்தில் விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லி மகிழக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. கிரகநிலைகளின் சுழற்சிக்கு ஏற்றவாறு பல நல்ல மாற்றங்களை மாறி மாறி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் இரட்டிப்பு யோக பலன்களை நிச்சயமாக பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் தைரியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மே மாத இறுதியிலிருந்து மிக வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய 4 வலம் வர போகிறாருங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சமும் பெறுகிறார். 100% நன்மையை சுகஸ்தானத்தில் நுழையும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே சந்திக்க முடியும். இயற்கை சுபகிரகமான குரு பகவான் தைரியத்தில் இருப்பதை விட சுகஸ்தானத்தில் நுழைவதால் பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் 8, 10, 12 ஆகிய இடங்களை பதிவு செய்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றம் உண்டு. அஷ்டமத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் பல சிரமங்கள் உடல் ரீதியாக விலகும். தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. உங்களது எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும். எடுத்த முயற்சி அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறது. 10ஆம் பார்வையை கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே தொழில் ரீதியாக இருந்த தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே செம்மையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உண்டு. சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. விரயத்தை குரு பகவான் வெளிப்படுத்துவதால் விரய சனியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். சனியால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குருவின் சுப பார்வை. உச்சபலம் பெற்று பார்ப்பதால் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தை உறுதியாகவே குரு பகவானினுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகவல் இந்த தருணத்தில் கிடைக்கும். பல
பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்தி செம்மையான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் குரு பகவான் இந்த வருடத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் விரயத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிலான சிரமங்கள் இல்லை. உத்தியோகத்தில் திறமைக்கு உரிய அங்கீகாரம் இதுவரை மறுக்கப்பட்ட சூழலில் தற்போது உங்களை தேடி வருகிறது. சனி பகவானின் அமைப்பு உத்தியோகத்தில் எதிரிகளின் தொல்லை பலம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியக்கூடிய வேளையில் எதிரிகளால் பல சிக்கல்கள் வந்தாலும் அதை திறன்பட கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முதலீடுகளை சரியான முறையில் யோசித்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக உண்டு. புதிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அமோகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக ஏற்பட்ட பல மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இதோடு மட்டுமல்லாது தமிழ் புத்தாண்டு துவங்கியதிலிருந்தே பல நல்ல மாற்றங்களை சந்திக்க முடியும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்க போகிறது. தடைகள் நீங்கி வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ராகு கேதுவின் பெயர்ச்சியில் ராகு லாபத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். 5ல் இருந்து சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து ராகு கேது வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கம் என்று சொல்வது போல் சுகஸ்தானத்திற்குள் கேது வந்தாலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய தொல்லைகளுக்கு அடிவாளம் இடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழையும் ராகுவால் வேகமாக தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதேவேளையில் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு சுபகாரியங்களை மேசராசிக்கார பெண்மணிகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. தாய்வழி ஆதரவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. வீடு வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் தீரும். அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் சனி ஒருவர் மட்டும்தான். எனவே சனிக்கிழமைகளில் விரதமிருந்து தங்களால் இயன்றவரை தான தர்ம காரியங்களை செய்து வாருங்கள். நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு வாழ்க்கை மாறும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி நிச்சயம் உறுதியாக வரும்.